மேஷராசி அன்பர்கள் தை மாதத்தில் வேலை சம்பந்தமாக உங்களுக்கு அனுகூலம் உண்டு. மேஷராசியில் இருந்து வேலை இல்லை, வேலை தேடிட்டு இருக்கேன், ஒரு வேலையில் இருக்கேன், ஆனால் அந்த வேலை எனக்கு பிடிக்கலை, நான் படித்த துறையில் எனக்கு வேலை வேணும், நான் பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் இந்த பலன்கள் மிகச்சிறப்பாக கிடைக்கப் போகிறது. யதார்த்தமாகவே நீங்கள் மார்கழி மாதம் இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், தை பிறக்கட்டும், தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. சொன்னேன் உத்தியோக ரீதியான விஷயங்களுக்குன்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை தைரியமாக தாராளமாக நீங்கள் செய்யலாம். அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஈஸியாக இருக்குமான்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம முதல்ல இந்த மாதத்தின் பொது பலன்களில் கூட சொல்லியிருந்தோம், காலபுருஷனுடைய 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லது. பொதுவாக 10ல் சூரியன் இருக்கிறது நல்லது. செவ்வாய் உச்சம் அடைகிறார், இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் இந்த சூரியன் செவ்வாயோடு புதன் சுக்கிரனும் இந்த மாதத்தில் இருப்பாங்க. இவர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருப்பார். குருவுக்கு 8ஆம் இடத்துல இந்த 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த மாதத்தில் இருக்கும். அதனால் வேலை, இந்த உத்தியோகம் சம்பந்தமாக, பிஸ்னஸ் சம்பந்தமாக, அதேபோல் மேஷராசியில் நீங்கள் அரசியலில் இருக்கிறீங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறீங்க, கல்வித்துறையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள்லாம் முன்னுக்கு வருவீங்க, வேலை நடக்கும், வருமானம் கிடைக்கும். ஆனால் ஈஸியாக இருக்காது. கஷ்டப்பட்டு தான் நீங்கள் அதை அடையிற மாதிரி இருக்கும். சுலபமாக நீங்கள் இந்த மாதத்தில் பலன்களை அடைய முடியாது, ஆனால் பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் முதல்ல திட்டமிடணும், அப்புறம் நிறைய பயிற்சி செய்யணும், அப்புறம் அந்த வேலையை ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும்போது இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும். அதனால் உத்தியோகஸ்தானம் மிக விசேஷமாக இருக்கிறது. அடுத்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கடன் வேணும்னா கிடைக்கும். பிஸ்னஸுக்கான அனுமதி அப்ரூவல்லாம் வேணும்னு சொன்னால் கிடைக்கும். அதை வளப்படுத்த முடியும், பலப்படுத்த முடியும். இப்படியாக இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ரொம்ப சின்ன அளவில் பண்ணாலும் சரி, மிகப்பெரிய அளவில் பண்ணாலும் சரி, இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும். அப்புறம் மேஷராசியில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது வரி சம்பந்தமாகவோ அல்லது வேறு ஏதாவது வழக்கு சம்பந்தமாகவோ இப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது, அதை நீங்கள் முடிச்சுட்டு வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, பதில் சொல்ல வேண்டிய நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க, அப்பயும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அரசாங்கம் அது போல் ஒரு லீகல் லெட்டர் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க, நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னால் அதற்கு பதில் சொல்கிறதும் சரி, இந்த மாதத்தில் உங்களுக்கு முடியும். அடுத்ததாக இந்த மாதத்தில் படிக்கிறதுக்காக நான் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணுன்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை தாராளமாக நீங்கள் செய்யலாம், பலன் கிடைக்கும். உடல் உபாதை இருக்கிறது, நான் வைத்தியம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் தாராளமாக செய்து கொள்ளலாம். கட்டாயம் அதில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஒன்று, அரசு மருத்துவமனையில் போயிட்டு குணமடையக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு இருக்கும். அடுத்து தனியார் மருத்துவமனைன்னு சொன்னால் அங்கே அரசு மருத்துவமனையில் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒருத்தர் வைத்தியம் பண்ணுறதுக்கான ஒரு அம்சம் இருக்கும். இல்லைன்னா அவரை சார்ந்தவர்கள் அங்கே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் இந்த மாதத்தின் பலனாக இருக்கிறது. இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டியது, கவனமாக இருக்க வேண்டியது அல்லது செய்யக்கூடாததுன்னு பார்க்கும்போது விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கணும். நீங்கள் விதிமீறல்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமலோ போயிட்டால் கட்டாயம் அது உங்களுக்கு பின்னடைவை தரக்கூடியதாக அமைந்துடும். இது வீட்டில், வேலை பார்க்குற இடத்துல, எல்லா இடத்துலையும் எல்லோருக்கும் பொருந்தும். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் முருகப்பெருமானை விசேஷமாக வழிபட வேண்டிய ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த தை மாதம் சொன்னால் நிறைய பண்டிகைகள் வந்தாலும் கூட தைப்பூசம்ன்றது ரொம்ப 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 விசேஷமானது. உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவர் உச்சபலம் அடைந்திருக்கார், அடைந்து ராசியை பார்க்குறார். அப்படின்றதுனால முருகப்பெருமானை வழிபட்டு நீங்கள் என்ன ஒரு செயலை இந்த மாதத்தில் செய்தாலும் அதில் முழுமையான வெற்றி உங்களுக்கு சேரும்.